அநாகத மந்திரத்தை பயன்படுத்தி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதபடி அந்த துஷ்ட சக்தியை அனுப்பினாலும் தன்னுடைய ஏதோ ஒரு அதீத சக்தி மூலமா பொம்மி அதை தெரிஞ்சுக்கிட்டா. தெரிஞ்சது மட்டும் இல்லாம அதை எரிச்சு அப்படியே சாம்பலாக்கி அந்த துஷ்ட சக்தியை அனுப்புனது நான் தான் அவ கண்டுபிடிச்சிட்டா. எப்படியோ நான் அந்த அகோர அதிபதிக்கு துணையா இருக்கிறதையும் இந்நேரம் அவ கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பா. இப்போ நான் அவளுக்கு 2வது எதிரி. ஆனா அவளோட முதல் எதிரி அந்த அகோர அதிபதிதான். அந்த அகோர அதிபதியின் மூலமா அவனுக்குள்ளேயே இருக்கும் அந்த யட்சினிய பலி கொடுக்கணும்னா நான் பொம்மியோட கோவத்தை இன்னும் அதிகமாக்கணும். அவளுடைய கோவம் அதிகமானாதான் அந்த அகோர அதிபதியை அழிக்கணும்ங்கிற வேகம் அவளுக்கு வரும். அப்பதான் நான் போட்ட திட்டமும் நிறைவேறும். அதுக்கப்புறம்தான் நான் மாயலோக அதிபதியா முடிசூட்ட முடியும். ராணி நடந்து வரும்போது அவ கால்ல ஒரு முள்ளு குத்தும். எல்லாரோட கண்ணுக்கும் அது வெறும் முள்ளா மட்டும்தான் தெரியும். ஆனா அது உண்மையிலேயே அதிக விஷம் இருக்கிற ஒரு பெண் கருநாகத்தோட பல்லு. அதன் கொடூர விஷத்தை முறியடிக்க யாராலையும் முடியவே முடியாது. இப்ப நீங்க நினைச்சா அந்த விஷத்தை முறியடிக்க முடியாதா? என்னால முடியாது. ஆனா அந்த விஷத்தை முறியடிக்க இந்த உலகத்துல ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. இன்னும் அந்த விஷம் அதிகமாகி அவளோட தலைக்கே ஏறிடும். நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த விஷ தலைக்கு ஏறி துடி துடிச்சு அவ செத்துடுவா. நீ இப்ப போ. தேவைப்படும் போது நானே உன்னை கூப்பிடுறேன். கமண்டலன், ஐயோ கமண்டலன், ஐயோ கமண்டலன். அமைதி. ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? நாளைக்கு சூரியன் உதிக்கும் போது உங்க பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும். நீங்க உயிர் பயம் இல்லாம சந்தோஷமாவே இருக்கலாம். ஐயோ, அது வரைக்கும் நாங்கெல்லாம் உயிரோட இருப்போமாங்கிறதே சந்தேகமா இருக்கே. ஏன் அப்படி என்னாச்சு? என்ன சார், அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணுமே காதுலயே விழலையே. கொஞ்சம் பக்கத்துல போனா நல்லா கேக்கும். ஆனா சாவித்திரி லேசுப்பட்ட ஆள் இல்ல. அவளுக்கு உடம்பு முழுக்க கண்ணு. அவ கண்ணுல நம்ம பற்றவே கூடாது. அந்த ஆளை பார்த்தா ஏதோ பில்லி சூனியும் ஏவல் வைக்கிற மந்திரவாதி மாதிரி இருக்கு. சாவித்திரி எதுக்காக அந்த ஆளை இந்த நேரத்துல தனியா வந்து பார்க்கணும்? இந்த தமனாவை வேற ஆளையே காணோம். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல மேடம். இருங்க சார், நம்ம வெயிட் பண்ணி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். கமண்டலன், அந்த நம்பூதிரி பயங்கரமா பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதை எப்படியாவது தடுக்கணும்னு தமனாவை பார்க்க அவ ரூமுக்கு போனா வீட்டுல ஆளை காணோம்.
அவ போன் மட்டும் ரூம்ல இருந்தது. சரி இங்கதான் எங்கேயாவது இருப்பான்னு அவளை போய் தேடிட்டு வந்து பார்த்தா அவ போனையும் காணோம். ராணி காளி வேஷத்துல போய் வேம்பு சார காப்பாத்தக்கூடிய தீர்த்தத்தை கண்டிப்பா கொண்டு வருவா. கமண்டலனை திசை திருப்பி விட்டுட்டேன். அவன் கண்டிப்பா மனோவோட உள்ள இருக்கிற யட்சணிய எப்படியாவது சூட்சமத்துல அழிச்சிடுவான். இல்ல அதுவும் அவன் மந்திரத்தாலேயே அவனே அழிஞ்சிடுவான். வேம்பு சார் இருக்கிற இடத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு உருவாகிய பின் முதல் முறையாக திசையை குறித்த திசை காட்டியே என்னிடம் வா. வேம்பு சார நான் எப்படியாவது தேடி கண்டுபிடிப்பேன்.